Hello aspirants, Nanuga Malar from Score Clever. Welcome to our brand new daily podcast where we break down the Hindu editorials sentence by sentence in a fun and easy way. இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸோட ப்ரீமியம் பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா ஸ்கோர் கிளவரோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலனா கூட ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா ரீட் பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணா நெக்ஸ்ட் 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. இட்ஸ் மை அஷூரன்ஸ். So, let's get started with the first editorial for November 19, 2025. The title is Bad Tidings on India's Quarries and Mining. கெட்ட செய்திகள் இந்தியாவோட குவாரிகள் மற்றும் சுரங்கத் தொழில் பற்றி. The subheading says, The problems with India's mines are deep and structural. இந்திய சுரங்கங்களோட பிரச்சனைகள் ரொம்ப ஆழமானவை மற்றும் அமைப்பு ரீதியானவை. டைட்டிலே ஒரு மாதிரி சும்மா இருக்குல்ல? Let's dive in. Sonbhadra is a name that indicates wealth and good tidings. சோன்பத்ராங்கிற பேரே செல்வம் மற்றும் நல்ல செய்திகளை குறிக்குதாம். பேர்ல மட்டும்தான் போல. As a part of a region straddling Uttar Pradesh, Chhattisgarh, Bihar, Jharkhand and Madhya Pradesh, உத்தர் பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேச ஆகிய மாநிலங்கள்ல பரவி இருக்கிற ஒரு பகுதியா, ஆர்கியூப்லி இந்தியாஸ் ரிச்சஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மினரல் ரிசோர்சஸ், தோ நாட் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட். சந்தேகமே இல்லாம தாது வளங்கள்ல இந்தியாவோட பணக்கார பகுதின்னு சொல்லலாம். ஆனா மனித வள மேம்பாட்டுல இல்ல. என்ன ஒரு ஐரணி! This district in Uttar Pradesh is also India's energy capital. உத்தர் பிரதேசத்துல இருக்கிற இந்த மாவட்டம் இந்தியாவோட எரிசக்தி தலைநகராவும் இருக்கு. It is home to some 6,000 megawatt of coal plant capacity. இங்க சுமார் 6,000 megawatt அனல் நிலைய திறன் இருக்கு. Nearly half of all of Tamil Nadu's. இது தமிழ்நாட்டோட மொத்த திறன்ல கிட்டத்தட்ட பாதி. Imagine the scale. On Saturday, a stone quarry collapsed over nearly a dozen workers in Obra in the district. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாவட்டத்துல இருக்கிற ஒப்ரால ஒரு கல் குவாரி சரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு டசன் தொழிலாளர்கள் மேல விழுந்துருச்சு. ரொம்ப சேடான விஷயம். The death toll is mounting even as hopes are still alive that some may have survived. சிலர் உயிர் பிழைச்சிருக்கலாங்கிற நம்பிக்கை இன்னும் இருந்தாலும் இறப்பு எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. The state government has ordered a 3-tier probe by the district administration, the police and the mining department. மாநில அரசு, மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் சுரங்கத்துறை மூலமா ஒரு 3 அடுக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. As usual, a probe is ordered. An FIR has been filed against the quarry owner alleging negligence of safety protocols. பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாம அலட்சியமா இருந்ததா குவாரி உரிமையாளர் மேல ஒரு FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. But if there were indeed violations, what was the government doing? ஆனா உண்மையிலேயே விதிமீறல்கள் இருந்துச்சுன்னா அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? இது கரெக்டான கேள்வி. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஒர்க்கர்ஸ் ரீச் த சைட் ஃப்ரம் மிர்சாப்பூர். மாநில பேரிடர் மீட்பு படையினர் மிர்சாப்பூர்ல இருந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க. மேக்கிங் அ கேஸ் ஃபார் தேர் லோக்கல் ஸ்டேஷனிங் இன் அன் ஏரியா தட் ஹேஸ் ஓவர் a dozen stone quarries and other mines. Along the விந்தியாஸ் கைமூர் ஹில் ரேஞ்ச், விந்தியா கைமூர் மலைத்தொடர்ல ஒரு டசனுக்கும் மேல கல் குவாரிகளும் நிலக்கரி போன்ற பிற சுரங்கங்களும் இருக்கிற இந்த பகுதியில அவங்கள உள்ளூர்லயே நிலைநிறுத்த வேண்டிய அவசியத்தை இது காட்டுது. கரெக்ட் தான். இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஓடி வரத்துக்கு அங்க ஒரு டீம் இருக்கலாம்ல. Questions have been raised about the level of safety training of workers and them having adequate safety gear. தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு பயிற்சியோட தரம் பத்தியும் அவங்க கிட்ட போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்துச்சாங்கிறது பத்தியும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. பட் த ப்ராப்ளம்ஸ் ஆர் டீப்பர் அண்ட் ஸ்ட்ரக்சரல். ஆனா பிரச்சனைகள் இதை விட ஆழமானவை மற்றும் அமைப்பு ரீதியானவை. ஆப்போசிஷன் அலிகேஷன்ஸ் ஆஃப் rampant illegal quarrying are not fanciful stuff. சட்டவிரோதமா குவாரிகள் பரவலா நடக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டுகள் கற்பனையான விஷயங்கள் இல்ல. Stone quarries represent the lowest end of mining and often the least safety conscious. சுரங்கத் தொழில்ல கல் குவாரிகள் தான் கடைசி இடத்துல இருக்கு. அதுவும் பாதுகாப்பு பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத வகையில. Stone quarry contractors are often small time operators. கல் குவாரி ஒப்பந்ததாரர்கள் பெரும்பாலும் சின்ன சின்ன ஆளுங்க தான். Ideally, microgeological studies need to be done to plan the cutting. முறையா பார்த்தா பாறைகளை வெட்டுறத திட்டமிட சின்ன அளவுல புவியியல் ஆய்வுகள் செய்யணும். மைக்ரோ லெவல்ல ஸ்டடி பண்ணணும். These studies will clearly flesh out the weak joints and fracture lines on hill slopes where cutting should be avoided. இந்த ஆய்வுகள் மலை சரிவுகள்ல இருக்கிற பலவீனமான இணைப்புகளும் பிளவு கோடுகளும் தெளிவா காட்டும். அங்க வெட்டுறத தவிர்க்கலாம்.
The government may do broad and general geological studies at the macro level before leasing the blocks. அரசாங்கம் அந்த பகுதிகளை குத்தகைக்கு விடுறதுக்கு முன்னாடி பெரிய அளவுல பொதுவான புவியியல் ஆய்வுகளை செய்யலாம். But once contracts are given out, micro studies, say at the square kilometer level, are rarely done by the individual contractors. ஆனா ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு சதுர கிலோமீட்டர் அளவுல செய்ய வேண்டிய சின்ன ஆய்வுகளை தனிப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் செய்யறதே இல்ல. அப்போ எப்படி சேஃப்டியை எக்ஸ்பெக்ட் பண்றது? It is just luck that there are not many more accidents, geologists point out. இன்னும் நிறைய விபத்துகள் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் அதிர்ஷ்டம்தான்னு புவியியலாளர்கள் சொல்றாங்க. லக்க நம்பி ஒரு இண்டஸ்ட்ரி ஓடுது பாரி. Blasting design is a science that accurately assesses the size and throw of explosives needed and therefore at what distance the explosive should be set off. வெடி வைக்கிறத வடிவமைக்கிறது ஒரு அறிவியல். அதுக்கு எவ்வளோ பெரிய வெடிமருந்து தேவை, அது எவ்வளோ தூரம் சிதறும், அதனால எவ்வளோ தூரத்துல இருந்து வெடிக்க வைக்கணும்னு துல்லியமா கணக்கிடணும். But explosive size and distance are often just rule of thumb decisions. ஆனா வெடிமருந்தோட அளமும் தூரமும் பெரும்பாலும் தோராயமான முடிவுகளா தான் எடுக்கப்படுது. ரூல் ஆஃப் தம்னா ஒரு ரஃப் எஸ்டிமேட். These open mines need to be benched. Small horizontal plateaus cut along the slope of a hill. இந்த மாதிரி திறந்தவெளி சுரங்கங்கள்ல பெஞ்ச் முறை பயன்படுத்தணும். அதாவது ஒரு மலை சரிவுல சின்னதா கிடைமட்டமான சமதளங்களை வெட்டணும். This ensures safety and decreases chances of a wholesale quarry collapse as in Obra. இது பாதுகாப்பை உறுதி செய்து ஒப்ரால நடந்த மாதிரியே மொத்தமா குவாரி சரிஞ்சு விழும் அபாயத்தையும் குறைக்குது. Investigators will need to find out to what extent these basic measures were followed not just at the site but across the region. இந்த பேசிக் மெஷர்ஸ் அந்த இடத்துல மட்டும் இல்லாம அந்த பகுதி முழுக்க எந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டுச்சுன்னு புலனாய்வாளர்கள் கண்டுபிடிக்கணும். Ironically enough, some of the best minds and technologies are available at IIT ISM Dhanbad. முரண்பாடா என்னன்னா சில சிறந்த அறிவாளிகளும் தொழில்நுட்பங்களும் IIT ISM Dhanbad கிட்ட கிடைக்குது. Whether there is political will to leverage them fully in that area is the bigger question. ஆனா அதை எல்லாம் அந்த பகுதியில முழுசா பயன்படுத்திக்க அரசியல் இச்சாசக்தி இருக்காங்கிறதுனா பெரிய கேள்வி. That's the $1 billion question. Okay guys, first editorial முடிஞ்சுது. கொஞ்சம் ஹெவி டாபிக்கா இருந்துச்சுல? Let's take a small break. Aspirants, உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ். இங்கிலீஷ் வொக்காபுலரிஸ், idioms and phrases-லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இனிமே அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எங்களோட யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலியமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. So don't miss it. இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. All right, back to business. Let's jump into the second editorial. The second title is Excessive Dependence on India's External Trade Landscape. அதிகப்படியான சார்பு இந்தியாவோட வெளிநாட்டு வர்த்தக சூழல் பற்றி. And the subheading, A structural shift in India's trade portfolio is essential. இந்தியாவோட வர்த்தக தொகுப்புல ஒரு அமைப்பு ரீதியான மாற்றம் ரொம்ப அவசியம். ஓகே, இது எக்கனாமிக்ஸ் பத்தி. Let's decode it. India's record goods trade deficit in October, $41.68 billion, follows a sequential build-up from September, $32.15 billion. அக்டோபர் மாசத்துல இந்தியாவோட சரக்கு வர்த்தக பற்றாக்குறை $41.68 பில்லியன் சாதனை அளவை எட்டிருக்கு. இது செப்டம்பர் மாதம் $32.15 பில்லியன் இருந்து படிப்படியா அதிகரிச்சிருக்கு. Reflecting a disturbing turn in its external trade landscape. இது இந்தியாவோட வெளிநாட்டு வர்த்தக சூழல்ல ஒரு கவலைக்குரிய திருப்பத்தை காட்டுது. The shock from the US tariffs has been largely responsible. இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா விதிச்ச வரிகளோட அதிர்ச்சிதான். A full 50% levy that came into effect in August. ஆகஸ்ட் மாசம் அமலுக்கு வந்த முழுமையான 50% வரி இது. 50% சுத்தமா பிசினஸ் பண்ண முடியாது. At a time when the US had become India's largest single export market. அதுவும் 2018-19 அமெரிக்கா தான் இந்தியாவோட மிகப்பெரிய ஒற்றை ஏற்றுமதி சந்தையா இருந்துச்சு. நம்ம பெஸ்ட் கஸ்டமரே நம்ம மேல வரி போட்டா எப்படி? But the main cause of the 11.8% year-on-year drop in goods exports to $34.38 billion. ஆனா போன வருஷத்தை விட இந்த வருஷம் சரக்கு ஏற்றுமதி 11.8% குறைஞ்சு $34.38 பில்லியன் ஆனதுக்கு முக்கிய காரணம் $38.98 billion in October 2024, and the precipitous rise in imports lies in a record surge in precious metal inflows.
போன அக்டோபர் 2024 இது $38.98 பில்லியன் இருந்து படிப்படியா அதிகரிச்சது மற்றும் இறக்குமதி செங்குத்தா உயர்ந்ததுக்கு காரணம் தங்கம் வெள்ளி போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்களோட இறக்குமதி சாதனை அளவுல அதிகரிச்சதுதான். Gold imports nearly tripled from last October, $4.92 billion, and inbound silver rose more than fivefold. போன அக்டோபர் மாசம் $4.92 பில்லியன் விட தங்கம் இறக்குமதி கிட்டத்தட்ட 3 மடங்கும் வெள்ளி இறக்குமதி 5 மடங்குக்கு மேலேயும் அதிகரிச்சிருக்கு. நம்ம ஆளுங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதை எப்பவுமே குறைச்சுக்க மாட்டாங்க. This suggests that the bullion surge is not merely seasonal but also a hedge against growing economic uncertainty. இந்த தங்கம் வெள்ளி இறக்குமதி அதிகரிப்பு வெறும் பண்டிகை கால தேவை மட்டுமில்லாம வளர்ந்து வர்ற பொருளாதார நிச்சயமற்ற தன்மைக்கு எதிரான ஒரு பாதுகாப்பான முதலீடுங்கிறதையும் காட்டுது. The rupees weakening from about 85.6 to $1 in April to around 88.4 to $1 in October. ஏப்ரல் மாசம் $1க்கு 85.6 இருந்த ரூபாயோட மதிப்பு அக்டோபர்ல 88.4 குறைஞ்சது. And the net foreign portfolio outflow in September, leading into a recovery in October, further corroborate the hedging. மற்றும் செப்டம்பர்ல அந்நிய முதலீடுகள் வெளியே போனதும் அக்டோபர்ல அது மீண்டு வந்தானும் இந்த பாதுகாப்பு முதலீட்டை உறுதிப்படுத்துது. What is troubling about October's merchandise data is the steep fall in exports of labor-intensive sectors such as textiles and apparel. அக்டோபர் மாத சரக்கு வர்த்தக தரவுகள கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, நெசவு மற்றும் ஆடை போன்ற அதிக தொழிலாளர்கள் தேவைப்படுற துறைகளோட ஏற்றுமதியில ஏற்பட்ட பெரிய சரிவுதான். காட்டன் yarn and handlooms 13.31%, man-made yarn 11.75%, ready-made garments 12.88% and engineering goods 16.71%. பருத்தி நூல் மற்றும் கைத்தறி 13.31%, செயற்கை நூல் 11.75%, ஆயத்த ஆடைகள் 12.88% மற்றும் பொறியியல் பொருட்கள் 16.71% குறைஞ்சிருக்கு. The US has been the largest market for these sectors for some years now. சில வருஷங்களா இந்த துறைகளுக்கு அமெரிக்கா தான் மிகப்பெரிய சந்தையா இருந்திருக்கு. Overall exports to the US declined by 9% year-on-year in October. மொத்தமா அமெரிக்காக்கு செய்யற ஏற்றுமதி அக்டோபர்ல போன வருஷத்தை விட 9% குறைஞ்சிருக்கு. The import surge in goods value is partly explained by the depreciating rupee but also strongly suggests the increased use of cheaper imported intermediate goods to keep finished exports competitive rather than domestic sourcing. இறக்குமதி மதிப்பு அதிகரிச்சதுக்கு ஒரு காரணம் ரூபாயோட மதிப்பு குறைஞ்சது. ஆனா இன்னொரு முக்கிய காரணம் நம்ம நாட்டுல மூலப்பொருட்களை வாங்குறதுக்கு பதிலா வெளிநாட்டுல இருந்து மலிவான இடைநிலை பொருட்களை வாங்கி தயார் செஞ்ச பொருட்களை போட்டித்தன்மையோட ஏற்றுமதி செய்யறதுதான். The detailed HS chapter breakdown of imports by commodity and source country will elucidate this further. எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுதுங்கிற விரிவான HS chapter breakdown இதை இன்னும் தெளிவுபடுத்தும். Meanwhile, the center has stepped in with export promotion initiatives for rupees 25,060 crore over 6 years. இதற்கிடையில மத்திய அரசு 6 வருஷத்துல ரூபாய் 25,600 கோடி மதிப்பில ஏற்றுமதியை ஊக்குவிக்க சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. And the Reserve Bank of India has announced relief measures for exporters hit by tariff headwinds. மற்றும் Reserve Bank of India இந்த வரி விதிப்பு தடையால பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கு நிராவர நடவடிக்கைகளை அறிவிச்சிருக்கு. Nonetheless, it is too early to conclude that this shift is structural rather than an immediate reaction to a major external shock. இருந்தாலும் இந்த மாற்றம் ஒரு பெரிய வெளிப்புற அதிர்ச்சிக்கு உடனடி எதிர்வினையா இல்லாம இது ஒரு அமைப்பு ரீதியான மாற்றமான முடிவு செய்யறதுக்கு இது ரொம்ப சீக்கிரம். We need to wait and watch. Rerouting of exports, new market access and supply chain realignment take months if not years. ஏற்றுமதியை வேற வழியில அனுப்புறது, புது சந்தைகளை கண்டுபிடிக்கிறது, விநியோகச் சங்கிலிய மறுசீரமைக்கிறதுக்கெல்லாம் மாசங்கள் சில சமயம் வருஷங்கள் கூட ஆகும். The record October deficit may yet prove to be a blip, particularly if the India-US bilateral trade agreement is concluded swiftly and tariffs are rolled back. இந்த அக்டோபர் மாத சாதனை பற்றாக்குறை ஒரு பிளிப், அதாவது ஒரு தற்காலிக பிரச்சனையா இருக்கலாம். குறிப்பா இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் வேகமா கையெழுத்தாகி வரிகள் திரும்ப பெறப்பட்டா. The steep drop in Russian imports, -27.73%, and a concurrent rise in US imports, 13.89%. ரஷ்யா இறக்குமதியில ஏற்பட்ட பெரிய சரிவும் அதே சமயம் அமெரிக்கா இறக்குமதியில உயர்வும் suggest an attempt to assuage American concerns of a widening trade deficit and to reduce Russian crude inflows. இது தங்களோட வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்குதுன்னு அமெரிக்காவோட கவலையை தணிக்க மற்றும் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறிக்க இந்தியா முயற்சி செய்யறத காட்டுது. Even if the overall deficit persists, despite a thaw in US relations, ஒருவேளை அமெரிக்காவுடான உறவுல ஒரு இணக்கம் ஏற்பட்ட பிறகும் இந்த ஒட்டுமொத்த பற்றாக்குறை தொடர்ந்தா, that would only point to a structural shift in India's trade portfolio. அது இந்தியாவோட வர்த்தக தொகுப்புல ஒரு அமைப்பு ரீதியான மாற்றம் ஏற்படுறதுதான் குறிக்கும்.
While painful in the short term, such a shift may ultimately be desirable. குறுகிய காலத்துல இது வலிமுழுதா இருந்தாலும் கடைசியில இந்த மாதிரி ஒரு மாற்றம் விரும்பத்தக்கதா இருக்கலாம். As India's heavy dependence on the US export market has now exposed it to both diplomatic and economic vulnerability. ஏன்னா இந்தியா அமெரிக்கா ஏற்றுமதி சந்தையை அதிகமா நம்பி இருந்தது இப்போ இந்தியாவை தூதரக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளியிருக்கு. ஒரு ஆளை மட்டும் நம்பி இருக்கிறது எப்பவுமே ரிஸ்க் தான், ரைட்? All right folks, that's a wrap for today's editorials. Hope it was useful. But wait, போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். எடிட்டோரியல் படிச்சு vocab நோட் பண்றது ஓகே, பட் அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டெய்லி நடக்குது தி எடிட்டோரியல் vocab லீக். இட்ஸ் தி IPL ஃபார் எடிட்டோரியல் vocabulary. டெய்லி ஈவினிங் 7 PM அன்னைக்கு நம்ம படிச்ச எடிட்டோரியல் vocabல இருந்து லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மையா போகும். ஸோ இந்த vocab லீக்ல ஜாயின் பண்ணி உங்க vocabulary ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண உடனே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. See you all there at 7 PM sharp. This is your Malla from Score Clever signing off. Keep learning, keep growing. Bye bye.